ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மாத சிவராத்திரி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மதுரை பாண்டி கோவில் பாண்டி முனீஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்று காலை 8:57 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 5:55 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:19 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். நான் வாழ்க்கையில் இதை பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு மனசில் ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில காரியங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நாள். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ், ஃபார்மா கம்பெனி போன்ற பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபகரமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். காரிய வெற்றி இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸில் நீங்கள் எடுத்த சில முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி குறையும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி சில பேருக்கு வந்து சேரும். சிவில் சம்பந்தமான வேலையில் இருக்கவங்க, மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில், பெட்ரோலியம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பணவரவு சிலருக்கு உண்டு. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேகி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகன் நினைங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போகுது. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் மாட்டிக்காதீங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வாகனங்களால் சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் பிஸ்னஸ், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மெழுகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை வரும். வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக கூட இருக்கலாம். இத்தனை வருஷமாக இருக்க பெருசாக நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம பேருக்கு மனசில் தோணும்.
சுய ஜாதகத்தை பாருங்கள், அந்த பாக்கியம் யோகம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை தேவை. சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காதல் சிலருக்கு கசக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம்னா அதில் நம்பிக்கை இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும், சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ், பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர், ஃபேஷன் புட்டிக் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். துணிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் லாபம் உண்டு. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், தம்பதிகள் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. சூரிய பகவானுக்கு கோதுமை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். மனசுல ஒரு தெம்பு, தைரியத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கான்சன்ட்ரேஷனோட இருங்க. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, பியூனாக வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகன நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, லாபகரமான நாள். குரு அனுகூலமா இருக்கார். சில காரியங்கள் நல்லபடியா நடக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த தடைகள் குறையும். டீச்சிங் சம்பந்தமான துறையில ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ட்ரைனராக, ஃபேக்கல்ட்டியாக, இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறவங்க, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருக்கிறவங்க, லைஃப் கோச்சாக இருக்கிறவங்க, ஐடி ட்ரைனராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். மாணவர்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் படிக்கணும், லாங்குவேஜ் கற்றுக்கணும், ஃபாரின் லாங்குவேஜோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ், ஒரு ஏஐ கோர்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸில் வேலை செய்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரம், எஃப்எம்சிஜி சம்மந்தமான பிஸ்னஸ், ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணுறவங்க, ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டோம், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. சம்மந்தமான விஷயங்களில் முயற்சி இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி 100% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு.
நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள், விரயங்கள் கூடும். அது சுப விரயமாக மாற்றிக்கிங்க. பட்ஜெட்டுக்கு மீறி பெரிய பொருட்களை வாங்காதீங்க. மெரெயின் இன்ஜினியராக இருக்கிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்க, சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகள் நல்ல லாபம் கிடைக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் லாபம் உண்டு. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, சிறப்பான நாளாக இருக்கும். சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புரோக்கரா, மீடியேட்டராக இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மனசில் ஒரு தைரியம், தெம்பு வரும். புது நட்பு கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். படிச்சுட்டு வேலை தேடுறோம், சரியான வேலை அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு சில நல்ல நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா. கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சால்வேசாய் வித்மகே பக்ஷிராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாது காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, சந்திரன் ராசிக்குள் இருக்கிறார். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபுட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஆயிலி ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க, எய்மோட இருங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை இருக்கும், கவனம். டிராவலிங், பயணங்களின் பொழுதும் கவனமா இருங்க. ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்டி நடத்துகிறவங்க, சமூக சேவையாளர்களுக்கு சில சங்கடங்கள் வரும், கவனம் தேவை. இன்று தீய பலன் குறைய நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை. யார்கிட்ட? உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட, உங்க குடும்பத்தில். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போக முடியாது. பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், டூல்ஸு, ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வுட்டு, மரம் சம்பந்தமான, பிளாஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. உறவுகள் பலப்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.